தோட்டம் துறவு நிறைய இருந்தா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா, விளைநிலங்கள் சம்பந்தப்பட்டு நிலம் அமையாதவர்கள், ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல மனை கூட அமையாதவர்களுக்கு புதன் பாதித்திருக்கிறது என்பது தானம்மா பொருள். இதற்கு ஏதாவது கிரக சேர்க்கை இருக்கா குருஜி? கட்டாயமா இருந்தால் கட்டாயமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சந்தன மரத்தால் சந்தன கட்டையில நின்றகோல பெருமாள் செஞ்சு யார் வைத்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சேமிப்பு இல்லை என்று சொல்பவர்கள் பணத்தோடு ஒரு மஞ்சள் பையில ஒரு பீஸ் சந்தன கட்டையை போட்டா போதும். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் குருஜி. நீங்க நிறைய பயனுள்ள பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க. அதே மாதிரி இந்த மகாலட்சுமி வசியம்ங்கிறது உங்களுடைய ஒரு ட்ரெண்ட் மார்க்குன்னு சொல்லணும். ஏன்னா அது வந்து ஒரு புறம் இருந்தாலும் அதை தாண்டி நிறைய பேருக்கு வந்து இந்த சொத்துக்கள் சேரணும். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வாடகை வீட்லேயே தான் இருப்பாங்க. சரி, ஒரு பூமியாவது நமக்கு வாங்கிடலாம், நிலமாவதுன்னா சேராது. இப்படி சொத்துக்கள் பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி எனக்கு ஒரு சொத்து கண்டிப்பா வாங்கிடணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு அரிய பதிவு அப்படின்னு வச்சுக்கலாம். இதற்கான என்ன வழிமுறை செஞ்சா இந்த ஜென்மத்துல அவங்க பேர்ல ஒரு சொத்து வாங்கிட முடியும்? அதாவது நம்ம ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னாமா, இப்ப சொத்துக்கள்ல நம்ம எதை வச்சு சொத்துக்கள்னு முடிவு பண்ணுவோம்னா, ஒரு ராசியில அவங்களுக்கு இந்த நிலத்தத்துவம் வலுவாகி இருக்கிறதா அப்படின்றத வச்சுதான் அவங்க சொத்துக்கள் சேர்க்கை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ண முடியும். அப்ப நிலத்தத்துவ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி, மகரம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருவரை அதிக சொத்துள்ள நபர் என்று எதை வைத்து முடிவு செய்வோம்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொன் பொருள் நகை இது எல்லாம் வைத்து பண்ணுவோம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுவோம்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிலப்புலன்களுடைய அளவு. மூன்றாவது விஷயம் அவருடைய தொழில் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்கிறார் என்பதை பொறுத்து. இப்போ இது மூன்றையுமே ரிஷப ராசி என்பது பொன் பொருள் தங்கம் வைத்திருக்கக்கூடிய நிலம். அதே போல வந்து கன்னிராசி என்பது அங்க புதன் உச்சமாகி இருக்கிறதுனால அது விவசாய நிலம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி என்பது தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட நிலம். இது மூணு ராசிகள்லையுமே ஒருத்தருக்கு வந்து சுபகிரகம் மட்டுமே சூழ்ந்திருக்கிறது என்றால் அவர் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுல செல்வம் ஈட்டி வைத்திருக்கக்கூடிய தன்மை உள்ளவர் தாம்மா. இப்போ இந்த நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த தோட்டம் துறவு நிறைய இருந்தா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா புதனை குறிக்கிறது. இப்ப நிறைய பேர் வந்து நிலபுலன்கள் இருந்தாலும் அதுல என்ன இல்லாம இருக்கணும்னா சட்ட சிக்கல் இல்லாம இருக்கணும். நிறைய பேருடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சொத்து பிரிக்கிறதுல சட்ட சிக்கல் எப்படி இருக்கு, நிறைய இருக்கு. சித்தப்பா கேஸ் போட்டிருப்பாங்க, அது இருக்கும், ஆனா அவங்களுக்கு இல்ல, அனுபவிக்க முடியாது. நிறைய பேரோட வந்து நேரடியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்தை வாங்குவாங்க, ஒரு பத்திரம், அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த இடம் வந்து உண்மையான வேலிடான ஒரு விஷயம் இல்லை, நான் பணத்தை இழந்துட்டேன் அப்படின்னு. இந்த விளைநிலங்கள் சம்பந்தப்பட்டு நிலம் அமையாதவர்கள், ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல மனை கூட அமையாதவர்களுக்கு புதன் பாதித்திருக்கிறது என்பது தானம்மா பொருள். அப்ப யாருக்கெல்லாம் இந்த சட்ட சிக்கல்கள் அதிகம் இருக்கும் என்றால் புதன் பாதித்தவர்கள். இந்த புதன் பாதித்தவர்களுடைய அத்தனை பேருடைய ஜாதகத்திலும் அவர்களுடைய இரத்தத்தன்மை சுத்தமாக இருக்காது. புதன் பாதித்திருந்தாலே இரத்தத்தில் நச்சுத்தன்மை அதிகம் இருக்கும். அதே போல வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இவர்களை அதிகம் பாதிக்கும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருகிறது என்றாலே சொத்து பிரச்சனையும் சேர்ந்தே வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு ஏதாவது கிரக சேர்க்கை இருக்கா குருஜி? கட்டாயமா. அறிகுறி இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதன் என்பது ஒரு சுப கிரகம். இவர்களை வந்து அசுரர்கள் பார்க்கும் பொழுது புதன் பாதிக்கப்படுவார். அசுரர்கள் அப்படின்னா யார் எடுத்துக்கிட்டோம்னா, புதனுக்கு எதிரி கிரகமான செவ்வாயோ சனியோ ராகுவோ கேதுவோ பார்த்தால் கண்டிப்பா அவங்களுடைய லைஃப்ல பாதிக்கப்படும். நம்ம பூஞ்சை தொற்றுன்னு ஸ்கின்ல ஒண்ணு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? இவர்கள் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்க யாருக்குமே வீடோ மனையோ சரியா அமையவே அமையாது. அதே போல நமக்கும் ஸ்கின் டோன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து பெயிண்டோடைய டோன் தான் புதன், சுவர் அந்த பூச்சி தான் புதன். அப்போ இந்த சுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் வந்து அதிகமா ஊறி ஒரு பூஞ்சை தொற்று அங்கேயும் ஏற்படும். இப்ப அந்த பூஞ்சை தொற்று நம்ம உடம்பிலும் இருக்கிறது, வீட்டிலும் இருக்கிறது என்பதை பொறுத்தே வீடும் மனிதனும் வேறில்லை என்பதை நல்லா புரிஞ்சுக்கலாம். சோ அந்த மாதிரியான அமைப்பு இருந்தாலும் அவர்களுக்கு சொத்து பிரச்சனை உறுதியாக ஏற்படும்.
இப்ப இந்த புதன் பாதித்தவர்கள் யாராலும் என்ன செய்ய முடியாதுன்னா அறிவுபூர்வமா சிந்திக்கவே முடியாது. இப்படிப்பட்டவர்கள் என்ன மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கலாம்னா, தன்னுடைய வீட்டில் சந்தன மரத்தை வளர்ப்பது நன்று. சந்தன மர செடியை வைத்து நீரூற்றி வந்தால் புதன் தன்மை பாதிப்பிலிருந்து முழுவதுமாக விடுபடலாம். இப்ப நீங்க நல்லா என்ன கவனிச்சு பார்த்திருப்பீங்க. இப்போ நான் எப்பொழுதுமே சந்தனம் வைக்கிற பழக்கம் எனக்கு இருக்கும். காரணம், நிறைய பேர் கேட்பீங்க, குருஜி உங்களுடைய பேச்சுல எப்பொழுதுமே ஒரு தடுமாற்றம் இல்லாத பேச்சா இருக்கிறதே, இது எப்படின்னா, இப்ப நெற்றினா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா புதன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த சந்தனத்தை நான் குழைத்து வைக்கும் பொழுது அந்த புதனுடைய தன்மை மேலும் மெருகேறி என்ன ஆகுதுன்னா என்னுடைய வார்த்தையையும் செயலையும் அது என்ன பண்ணுதுன்னா அதிகப்படுத்துது. இன்னும் ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். நம்ம ஊர்ல இந்த பழைய படங்கள்ல நாட்டாமை, ஊர் தலைவர் என்ற கேரக்டர்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், அவங்க உடல் முழுவதும் சந்தனம் பூசி இருக்கிறத கன்ஃபார்மா பார்ப்பீங்க. இவர்களுடைய வார்த்தையும் சொல்லும் தீர்ப்பும் ரொம்ப சரியா இருக்கும். சோ தீர்ப்பை குறிப்பவர், நீதிபதியை குறிப்பவர், லாயரை குறிப்பவர் எல்லாமே புதன் தான். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஷ்ணுவோடைய அம்சம் உள்ள இந்த சந்தன மரத்தை நாம் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. அதை விட இன்னும் ஒரு சிறந்த பரிகாரம் சொல்றேன். நம்ம வீட்டில் எல்லாருமே திருப்பதி பெருமாளை நம்ம வணங்குவோம். திருப்பதி பெருமாளை வணங்குறது புதன் உச்சமாகிற அமைப்பு, நின்றகோல பெருமாள். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சந்தன மரத்தால், சந்தன கட்டையில நின்றகோல பெருமாள் செஞ்சு யார் வைத்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சட்ட சிக்கலே ஏற்படாது. அதனால சந்தனத்தால் நின்றகோல பெருமாள் செய்து அவரை வந்து அஸ்த நட்சத்திரத்தில் புதன்கிழமைகளில் தொடர்ந்து வழிபட நிலபுலன்களுடைய சேர்க்க கண்ணை மூடிட்டு சேரும். எப்படி குருஜி சேரும் அப்படின்னா, 6ஆம் பாவத்திற்கு பரிகாரமே நின்றகோல பெருமாள் தான். ஏன்னா 6ஆம் இடம் கன்னிராசி, அங்க புதன் உச்சமாக இருக்கிறார். அந்த புதனை நம்ம வந்து மெருகேற்ற போட்டி வியாபாரத்தில் நாம தான் வெற்றி பெறுவோம். 6ஆம் இடம் ஒருத்தனுக்கு பிளஸ்ஸா வலுவாயிடுச்சுன்னா அவன் தான் எல்லாத்திலுமே சக்சஸ் ஆவான். அப்ப அந்த நின்றகோல பெருமாள் வந்து சந்தனத்தால் இருக்கும் பொழுது புதனோடு குருவும் சேர்ந்து முழுமையாக வெற்றி பெறக்கூடிய கிரக சேர்க்கையை கொடுக்கறதுனால சந்தன கட்டையால் செய்யப்பட்ட பெருமாளை நாம வந்து சொத்து சேர்க்கைக்காக வழிபடும் பொழுது, சட்ட சிக்கலில் இருந்து விடுபடணும்னு நினைச்சு வழிபடும் பொழுது உறுதியான வெற்றி உண்டுமா. சோ இதை செயல்படுத்தினா கண்டிப்பா அவர்களுடைய வாழ்க்கையில சேமிப்பு உயரும். சேமிப்பு இல்லை என்று சொல்பவர்கள் பணத்தோடு ஒரு மஞ்சள் பையில ஒரு பீஸ் சந்தன கட்டையை போட்டா போதும். அவர்கள் அந்த பணம் வந்து தேவையில்லாத வழியில என்ன ஆகாதுன்னா செலவு அழியாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என் கையில பணமே தங்காது அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா. இவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே வந்து சந்தனத்தை அரைத்து உள்ளங்கையில் பூசி அந்த ஸ்மெல் எப்போதுமே இருந்ததுன்னா அந்த பணம் வந்து தேவையில்லாத வழியில் செலவழியாது. நீங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சிருக்கீங்களா? நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு கையில வந்து ஹஸ்த குறியீடு போட்டு காமிச்சோம். அப்போ இத வந்து நம்ம வீட்டோடைய பூஜை அறையில சந்தன குழம்பில் கையை நினைத்து நாம வந்து கையை பதித்தாலும் இதே பலன்தான். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வியாபாரத்திலும் பொருள் வசியத்திலும் சேமிப்பிலும் சொத்துக்கள் சேர்க்கையிலும் எப்போதுமே குறையாத ஒரு சமூகம் இருக்கிறது. அவங்க சிம்பலை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கைக்குள்ள ஸ்வஸ்திக் இருக்கும். இதுதான் அவங்களுடைய சிம்பலாகவே எல்லா பத்திரிகை வீட்டுக்கு முன்னாடி அனைத்திலும் போட்டிருப்பாங்க. இதனுடைய அர்த்தமே என்னன்னா புதனை வலுப்படுத்துறது தான். இந்த புதன் ஒருத்தர் நல்லா இருந்துட்டாருன்னா அதுதான் சுறுசுறுப்புன்னு அர்த்தம், கிரகிக்கும் தன்மைன்னு அர்த்தம், புத்திசாலி தன்மைன்னு அர்த்தம். சமயோசித புத்தின்னு யாருக்கு இருக்கிறதோ அவர் தான் பெரிய ஆள். அதை கொடுக்கறது எதுனா இந்த சந்தன மரமும் சந்தனமும், அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தன மரத்தால் ஆன பெருமாளும் தான். இதை வச்சு பாருங்க, வெற்றி உங்க வீட்டுக்கு தானா வரும். அருமை குருஜி. ஏன்னா வழி தெரியாம தான் எல்லாருமே இந்த காலத்தை தடுமாறுறாங்க. நான் எதை செஞ்சா என்னுடைய பிரச்சனையிலேருந்து வெளிவருவேன், அழகா ஒவ்வொரு தீர்வுகளுக்கும் ஒவ்வொரு பதிவிலையும் அழகான ஒரு வழி காட்டுறீங்க. சந்தன மரம் வைக்க முடியவில்லையா, கவலை வேண்டாம், சந்தன கட்டையில பெருமாளை வச்சு தினம் பூஜை செய்யலாம். தினம் செய்யலாம். சந்தன கட்டை வடிவில் பெருமாள் யார் வீட்டில் இருக்கிறதோ அங்க புதன் தன்மை அட்டகாசமா செயல்படும். ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கல்வி அறிவில் வந்து அதிகமா படித்திருக்கிற மாணவர் எங்க இருக்காங்கன்னா கேரளால இருக்காங்க தெரியுமா. கேரளா மலையாளிஸ் மேக்சிமம் நெற்றியில சந்தனம் இல்லாமலே நீங்க என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. கவனிச்சு பார்த்தா தெரியும் அதோட லாஜிக் என்னன்னு. கண்டிப்பாக. ஏன்னா நீங்க சொல்லும் போது படிப்புன்னா கேரளா தான் முதல் இடம். ஆண் பெண் 2 பேருமே அதுல முதலிடமா இருப்பாங்க. நிச்சயமா. அப்படி இருக்கும்பொழுது அதனுடைய பின் ரகசியம் அவங்க ஒன்னொன்னா எதை ஃபாலோ பண்றாங்களோ கரெக்டா அதை வந்து பிடிச்சு வச்சு நம்ம நேர்களுக்காக அழகான ஒரு பதிவுகளா கொடுத்துட்டு இருக்கீங்க. பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சொத்து பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு, சொத்து வாங்கி தங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அரிய ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம் குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகன்.